சிறிய ஆல விதைக்குள் பெரிய ஆலமரமாக ஒடுங்கியிருந்து வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாக ஆகின்றது. அதுபோல பரம்பொருளே ஓரெழுத்து வித்தாக இருந்து விளைந்து இன்ப துன்பமோறும் உடலாக உலாவுகின்றது. ஓரெழுத்தே பிரம்மமாகி நமக்குள் இருப்பதை அறிந்து அதனை நம் உடலில் உள்ள 6 ஆதாரங்களிலும் வாசியை ஏற்றி இறக்கி யோக வித்தை செய்வதை அறியாமல் இருக்கும் அறிவில்லாத மாந்தர்களே, உமக்குள்ளேயே இந்த வாசி யோகத்தை செய்து பாருங்கள். மெய்ப்பொருளே அறிந்து பார்ப்பானை பார்த்து வித்தாக உள்ள ஈசனை தியானம் செய்யுங்கள். நீங்களே அந்த பரம்பொருளை உணர்வீர்கள் என்று சிவவாக்கியர் சித்தர் விளக்கம் கூறுகிறார்.